செய்திகள். உழைப்பாளர்களுக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்க உறுதியேற்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர தினம் பிரதமர் மோடி வாழ்த்து. சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கிரிவலம். காய்ந்த மரத்தின் கிளை உடைந்து விழுந்து 2 படுகாயம். இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதியன்று சர்வதேச தொழிலாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து மே 1ஆம் தேதியான இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழைப்பால் உயர்வோம் என்று இரவு பகலாக உழைத்து வரும் உழைப்பாளர்களுக்கான உரிமைகள் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்க, உழைப்பாளர்களின் வாழ்வாதாரம் மேலும் உயர உறுதியேற்போம். உழைக்கும் கரங்களை போற்றுவோம். உழைப்பாளர் தின வாழ்த்துகள் என்று தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. கோவையில் உள்ள 10 தொகுதிகளுக்கும் தடாகம் சாலையில் உள்ள GCT கல்லூரியில் ஓட்டுகள் எண்ணப்படும். இந்த பணிகளில் ஈடுபட உள்ள அரசு அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டம் RS புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. ஓட்டு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள ஒவ்வொரு அலுவலரும் காலை முதல் மாலை வரை பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து பயிற்சியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் பேசுகையில், இயந்திரத்தில் பட்டன் எதையாவது மாற்றி அழுத்திவிட்டோம் என்று பயந்துவிட வேண்டாம். உங்கள் முக பாவனை தான் முக்கியம். ஓட்டு எண்ணும் பணியில் சிரிப்பது, கோபப்படுவது, பதற்றப்படுவது போன்ற எந்த உணர்ச்சியும் அன்றைக்கு இருக்கக்கூடாது. பணியை முடித்தோமா வந்தோமா என்று இருக்கணும். எதுவுமே நடக்காதது போல் இருந்தால் சமாளித்து வெளியில் வந்துவிடலாம். ஏஜென்ட் யாராவது தெரிந்தவர் என்று கை காண்பித்தால் உங்கள் கதையுடன் தொகுதி தேர்தல் அலுவலரின் கதையும் முடிந்துவிடும். அங்கு உங்களின் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது என்றார். மகாராஷ்டிரா தினத்தை முன்னிட்டு மகாராஷ்டிராவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, மகாராஷ்டிரா சமூக விழிப்புணர்வு, கலாச்சார வளம் மற்றும் பல்வேறு துறைகளில் தலைமைத்துவம் ஆகியவற்றில் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், நாடகம், இசை, சினிமா, தொழில், கல்வி, அறிவியல் மற்றும் பொது சேவை வரை இந்த மாநிலம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு நீடித்த பங்களிப்பை ஆற்றியுள்ளது என்று கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் அதன் மாபெரும் மக்களின் நல்வாழ்விற்கும் பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார், உண்ணாமலையார் அம்மனை வணங்கிய பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை வணங்கி வழிபட்டனர். வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். வியாசர்பாடி கல்யாணபுரத்தை சேர்ந்த 80 வயது தில்லையம்மாள் மற்றும் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த 60 வயது மனோகரன் இருவரும் நேற்று மாலை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த போது அங்கு இருந்த ஒரு காய்ந்த மரத்தின் கிளை உடைந்து இருவர் மீது விழுந்தது. இதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக காயமடைந்த இருவரையும் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டு பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருவரும் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து செம்பியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.